அண்மைச் செய்தி. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்ட்களை காவல்துறை முறையாக அமல்படுத்துவதில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை முறையாக அமல்படுத்தாதது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை கிழக்கு சரக காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட வடிவேல் என்பவர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வடிவேல் மீது பல ஆண்டுகளாக பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் பதிலப்பட்டது. அப்போது கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்படும் பிடி வாரண்டை ஏன் செயல்படுத்தவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த நிலை தொடர்ந்தால் விசாரணை நீதிமன்றங்களால் எப்படி வழக்கை விசாரிக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி காவல் நிலையங்களிடையே போதிய ஒத்துழைப்பு இந்த நிகழ்வுக்கு காரணம் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.